Hello everyone. Territorial Army CETF Recruitment Rally Notification 2026 release பண்ணிருக்காங்க. So 137 CETF Battalion TA 39 Gurkha Rifles ஓகேவா. ஸோ இவ்வளோ போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 116 போஸ்ட் இன்க்ளூடிங் JCO, சோல்ஜர், GD, கிளர்க், செஃப், டெய்லர், அதர்ஸ். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன், எக்ஸ் உமன் எம்ப்ளாயிஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஃபேஸ் வைஸ் ரேலி என்னைக்கு நடக்குதுன்னா 5 மேல இருந்து 23 மே வரைக்கும் அட் பெங்டூபி, வாரணாசி அண்ட் டெஹ்ராடன் 3 இடத்துல வச்சு நடக்குது ஓகேவா. பெங்டூபி, வாரணாசி, அதுக்கப்புறம் டெஹ்ராடன் இவ்வளோ இடத்துல வச்சு நடக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா duration வந்து பார்த்தீங்கன்னா 2 years, extendable by 1 year at a time subject to performance and project continuation. ரிக்ரூட்மெண்ட் ரேலி ஃபேஸ் 1 எப்போனா 5ல இருந்து 8 மே வரைக்கும், ஃபேஸ் 2 வந்து 13ல இருந்து 16 மே வரைக்கும் அட் வாரணாசி யூபில நடக்குது. அது ஃபேஸ் 3 வந்து 20ல இருந்து 23 மே 2026 வரைக்கும் டெஹ்ராடன் யூகேல வச்சு நடக்குது சரியா. ஸோ பெங்டூபி வந்து வெஸ்ட் பெங்கால்ல வச்சு நடக்குது ஓகே. பெங்டூபி வந்து வெஸ்ட் பெங்கால் வச்சு நடக்குது. JCOக்கு வந்து 7 போஸ்ட், சோல்ஜர் GOக்கு வந்து 143 போஸ்ட், சோல்ஜர் கிளர்க் 3 போஸ்ட், செஃப் 2 போஸ்ட், டெய்லர் 1 போஸ்ட், ஹவுஸ் கீப்பர் 3 போஸ்ட், வாஷ் கீப்பர் 1 போஸ்ட், ட்ரெஸ்ஸர் வந்து 1 போஸ்ட், டோட்டல் அப்படியே 161 போஸ்ட். ஸோ மேலுக்கு உள்ள ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து 82 சென்டிமீட்டர், மினிமம் எக்ஸ்பான்ஷன் வந்து 5 இருக்கணும். ஃபீமேல் வந்து மினிமம் எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து 1 மைல் ரன், புல் அப், 8-9 டிச் அண்ட் 6 ஆக் பேலன்ஸ் பீம். ப்ரொஃபஷனல் டெஸ்ட் வந்து டெஸ்ட் கிரேட் ஃபார் ட்ரேட்மேன் அண்ட் டெஸ்ட் ரிலேட்டட் டு அஃபார்டைசேஷன் அண்ட் நர்சரி மேனேஜ்மெண்ட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் எக்ஸ் விமன் கேண்டிடேட்ஸ். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். தேர் இஸ் நோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் திஸ் recruitment rally. Eligible candidates are required to attend the recruitment rally in person as per the schedule mentioned below. ஓகேவா. ஸோ இதுல வந்து எக்ஸாமினேஷன் எதுவுமே இல்லை, ஆனா ரிக்ரூட்மெண்ட் ரேலி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரேலியில தான் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கு ஓகேவா. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ரிப்போர்ட் அட் த வென்யூ அட் 7 AM. 7 மணிக்கு நீங்க வந்து அந்த இடத்துல போயிருக்கணும். அது எப்படி அட்டென்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி செக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா செக் எலிஜிபிலிட்டி. எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து நீங்க மீட் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுங்க, எல்லாம் எடுத்துட்டு வென்யூக்கு வந்து கரெக்டா நீங்க 7 AM அந்த டேட்ல வந்து நிக்கணும் ஓகேவா. அதாவது 3 இடத்துல நடக்குது. ஒண்ணு பெங்டூபி, வாரணாசி, டெஹ்ராடன் 3 இடத்துல நடக்குது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல. அடுத்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து டாக்குமெண்ட் செக்கிங், பிசிக்கல் டெஸ்ட், ப்ரொஃபஷனசி டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அடுத்து இன்டர்வியூ ஓகேவா. ஸோ மொபைல் ஃபோன் எல்லாம் கொண்டு போக கூடாது. ஸோ இவ்வளவுதான் வந்து ப்ரொசீஜர் ஓகே. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.